இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். யார் பொருட்டு? இயேசுவின் பொருட்டு, தன் மகனின் பொருட்டு தந்தை கடவுள் அங்கே மகிழ்ச்சி அடைகிறார், பூரிப்படைகிறார். நம்மில் ஒருவராய் பிறந்து பாவம் அறியாத அவர் நமக்காக பாவத்தை சுமந்து சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பதாக நியமங்கள் நிறைவேறும் பொருட்டு ஒரு பாவியைப் போல திருமுழுக்கு பெற்றார். இவ்விதமாக ஆண்டவர் பணியை செய்வதற்கு முன்பதாகவே, கடவுளின் பணியை செய்வதற்கு முன்பதாகவே, பிரியமானவர்களே, அவர் தன்னை தாழ்த்தினார். மனிதருக்கு ஒப்பாக தன்னை தாழ்த்தினார். அடிமையின் தன்மை பூண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் பணியை செய்வதுமே அவருக்கு உணவாய் இருந்தது என்று சொல்லி யோவான் 4:34 வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 12:50 வாசிப்பது போல, வானக தந்தையின் திருவுளப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா. இவர் வானக தந்தையின் திருவுளப்படி நடந்தபடினாலே தந்தைக்குரிய உண்மையுள்ள உயிருள்ள உறவுள்ள மகனாய் இருக்கிறார் என்பதை எண்பித்தான். ஆகவே தந்தையுடைய திருவுளத்தை உயிர் துறந்து வாழ்ந்து அதன்படி அவர் தன் பணியை இந்த பூமியில் செய்தபடினாலே இவரை குறித்து தந்தை பூரிப்படைந்தார். நாமும் ஆண்டவரின் திருவுளப்படி வாழ்ந்து அவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மகனாக மகளாக அந்த பூமியில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை குறித்தும் ஆண்டவர் பூரிப்படைவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.